அனைவருக்கும் வணக்கம். நான் மனக்கிரிப்டோ தமிழ் சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான முக்கியமான மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான ஒரு ஈவென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸோட சிபிஐ டேட்டா பிளஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து நடந்துச்சு. சிபிஐ டேட்டா பாசிட்டிவாவே வந்திருந்து, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாவே வந்திருந்துச்சு. சோ அந்த சிபிஐ டேட்டா ரிலீஸ் ஆன உடனே பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின் நல்லாவே வந்து பம்ப் ஆச்சு. ஆனா அன்னைக்கே வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து நடந்துச்சு. பட் எஃப்ஓஎம்சி மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. பிகாஸ் யூஎஸ்ல இருக்க சில செனட்டர்ஸ் ஃபெட் கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணல, அப்படியே தான் வந்து வச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டர்ம்ல பியரிஷா வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதனால நியூ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வரல. இதை வந்து எதில் வச்சு ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ETF ஓட இன்ஃப்ளோஸ் இருக்கு பாருங்க, அதை வச்சு ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். சோ 13th and 14th ஜூன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள்லயுமே அதிகமான நெகட்டிவ் ஃப்ளோஸ் தான் வந்து இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேஸ்கேலோட செல்லிங் தான். பட் இந்த செல்லிங் நடக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தேரியமோட ETF ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க நார்மல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்தா ஈஸியா BTC to ETH வந்து மாத்திக்க முடியும். ஆனா நீங்க ETFs வச்சிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ETFs செல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ETF வந்து பை பண்ண முடியும். இப்போ ரீசெண்டா நடந்தது பாத்தீங்களா செல்லிங், இது வந்து ETH வாங்குறதுக்காக வந்து நடந்தா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ 4 மணி நேரத்துக்கு முன்ன பாத்தீங்க அப்படின்னா அகைன் 1 பில்லியன் USDT வந்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பெரிய லெவல்ல USDT பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிலி புது கேஷ் உள்ள வருது அப்படின்றதா வந்து அர்த்தம். சோ மேபி ETH ஓட ETF வாங்குறதுக்கு வேல்ஸ் வந்து ரெடி ஆகுறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ப்ரோ இவ்வளவு பாசிட்டிவ்ஸ் இருந்தும் ETH ஓட பிரைஸ் ஏன் ப்ரோ டம்ப் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அங்க ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லிக்விடேஷன் ஹீட் மேப் வந்து பார்க்கணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ் எந்த அளவுக்கு ETH வந்து அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க அப்படின்றது வந்து தெரியும். இப்போ நான் மார்க்கெட்ல 10,000 இத்தேரியம் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பட் மார்க்கெட்ல வெறும் 1000 இருந்து 2000 ETH தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்க வந்து 10,000 இத்தேரியம் வந்து வாங்குவீங்க? சோ அப்படி வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஃபோர்ஸ்ட் லிக்விடேஷன் பண்றது. அதாவது லாங் பொசிஷன் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்கள வந்து நீங்க லிக்விடேட் பண்ணா அவங்க வேற வழி இல்லாம வித்துதான் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வித்துரும். இப்போ நான் ஒரு 1000 இத்தேரியம் வந்து டம்ப் பண்ணா என்னால வந்து ஒரு 5000 இருந்து 6000 இத்தேரியம் வாங்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா வேல்ஸ் வந்து டம்ப் பண்ணுவாங்க. சோ அப்படிதான் இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஃபோர்ஸ்ட் லிக்விடேஷன் பண்ணி வந்து இத்தேரியம் வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல டார்க்கா இருக்க ஏரியாலாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நல்லா லிக்விடிட்டி இருக்க ஏரியான்னு அர்த்தம். சோ அதை தாண்டி பிரைஸ் போச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து லிக்விடேட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சோ ஓவர் த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து லிக்விடேஷன் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இத்தேரியம் மார்க்கெட்ல இப்ப பெருசா அதுவும் நெகட்டிவ் நியூஸ் வரல அப்படின்னா அடுத்து வர போற 15 நாளைக்கு வந்து இத்தேரியமோட பிரைஸ் மேபி சைட் வைஸ்ல போறதோ எல்லாம் வந்து கொஞ்சம் மேல போறதோ வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம், இது இப்ப டம்ப் ஆச்சுல, இதுல பாத்தீங்க அப்படின்னா பெருசா வால்யூமே வரல பாருங்க, அப்படியே கீழே இருக்கு பாருங்க, வால்யூம் நார்மலா இருக்குது. சோ வேல்ஸ் வந்து பொறுமையா வந்து அக்யூமுலேட் பண்ணிருக்காங்க இத்தேரியம். பிகாஸ் இப்போதைக்கு பெரிய அவசரம் எதுவும் கிடையாது ஜூலையோட ஃபர்ஸ்ட் வீக் வரையும். சோ எந்த அளவுக்கு முடியுமா அக்யூமுலேட் பண்ணிட்டு அந்த இத்தேரியமோட ETF வந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, ஸ்பாட் ETF. அது ஸ்டார்ட் ஆகுறப்ப உள்ள வந்து பெரிய இன்ஃப்ளோஸ் ஆஃப் மணி வரும். சோ அந்த டைம்ல வந்து DCA முறையில வந்து செல் பண்ணி விட்டுருவாங்க. சோ நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தாங்க, என்னன்னா இந்த இத்தேரியமோட ஸ்பாட் ETF அப்ரூவல் ஆகிற வரையும் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் தான். நீங்க வந்து இத்தேரியம் தான் அக்யூமுலேட் பண்ணணும்னு வந்து கிடையாது, அல்காயின்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன இத்தேரியம் வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் ஆகும், அதுக்கப்புறமா மீதி இருக்க அல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சிலது பாத்தீங்க அப்படின்னா இத்தேரியம் கூடவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து எந்த காயின் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது நம்ம வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு அஜெண்டா வந்து வச்சிருப்பாங்க. ரைட், பிட்காயினோட மார்க்கெட் அப்டேட் பத்தி வந்து பாத்துடலாம். பிட்காயின் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 66,300 ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் BTCயோட பிரைஸ் 64,000 பக்கம் வந்து தள்ளி இருப்பாங்க. பட் பெருசா வந்து செல் வால்யூம் வரல அப்படின்றதால கிட்ட இருந்த ஒரு சின்ன சப்போர்ட்ல இருந்தே வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் 66,300 பக்கம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது. சோ மேபி இங்க இருந்து செல்லிங் வந்துருச்சு அப்படின்னா பிட்காயினோட பிரைஸ் ஈஸியா வந்து 64,200 பக்கம் வந்து டம்ப் ஆகும். அண்ட் அதையும் கிராஸ் பண்ணி கீழே போனால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 63,300ல இருந்து 63,600 வரையும் நல்ல வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கும். இல்ல இங்க இருந்து மார்க்கெட் பெருசா டம்ப் ஆகல அப்படின்னா கண்டிப்பா இங்க இருந்து மறுபடியும் வந்து அப்ராலி வந்து கண்டினியூ ஆகும். அது எது வரையும் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் 70,000 ரீச் பண்ணிட்டு அங்க இருந்து 70,800 வரையும் வந்து போறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட லிக்விடிட்டி வந்து பில்ட் ஆகிட்டு இருக்குது. சோ இந்த பிட்காயின் ETF வச்சிருக்காங்க பாருங்க, அவங்க இந்த 15 நாள் இருக்க பாருங்க, இந்த கேப்புக்குள்ள ஒரு நல்ல ரேட்டுக்கு செல் பண்ணிட்டு அப்படியே போய் இத்தேரியம் வாங்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹை லிக்விடிட்டி ஏரியா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல. சோ பிட்காயின் ஓரளவுக்கு இந்த இடத்துக்கு புஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து லிக்விடேட் ஆக ஆரம்பிக்கும். சோ உங்களுக்கு வந்து ஷார்ட் பொசிஷன் லிக்விடேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பை பண்ண ஆரம்பிக்கும். இங்க வந்து லாங் பொசிஷன் லிக்விடேட் ஆச்சு அப்படின்னா செல் பண்ணணும். இந்த இடத்துல ஷார்ட் பொசிஷன் லிக்விடேட் ஆச்சு அப்படின்னா பை பண்ணணும், அவ்வளவுதான். சோ இந்த இடம் வரையும் எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் லிக்விடேட் பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா அவங்க கிட்ட இருக்க அதிகமான BTC வந்து செல் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு பிட்காயினை வித்துட்டு அவங்க வந்து இத்தேரியம் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுதான் மோஸ்ட்லி அடுத்த 15 நாள் நடக்கும் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ். சோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பர்சனலா பாத்தீங்க அப்படின்னா கடைசியா ஒரு மாசம் வந்து பெருசா எதுவும் ட்ரேடே பண்ணல. ஒன்ஸ் இந்த வியாழ
வியாழக்கிழமை கடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறமா வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அண்ட் என்னோட எய்ம் இத்தேரியம் ETF ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல அல்காயின்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ ஐ ஹோப் அதை வந்து கண்டிப்பா பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HTXல வந்து பிரைம் வோட் வந்து வந்திருக்குது. இது என்ன அப்படின்னா பேசிக்கலி நீங்க வந்து HTXல ஃபண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா ராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்ஸை வச்சு உங்களால வந்து ஓட் பண்ண முடியும். இந்த பிரைம் வோட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா ப்ராஜெக்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்றதுக்கு அந்த எக்ஸ்சேஞ்சோட யூசர்ஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஓட் பண்ணி ஜெயிக்கிற ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டை வந்து யாரெல்லாம் வின்னிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஓட் பண்ணாங்களோ அதை வந்து பிரிச்சு கொடுத்துருவாங்க இங்க ஓட் பண்ண அமௌண்ட்டை பொறுத்து. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது நீங்க ஓட் பண்ணலாம் இல்ல வந்து யாருன்னா வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் பாத்தீங்க அப்படின்னா லீட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னா வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் பட் வந்து எந்த ப்ராஜெக்ட் நல்லதுன்னு பார்த்து ஓட் பண்ண டைம் இல்ல அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஓட்ஸை வந்து எனக்கு டெடிகேட் பண்ணி விட்டுருங்க. சோ தட் உங்களுடைய ஓட்டை வந்து நான் போட முடியும். ஏன்னா கடைசி நிமிஷம் வரை வெயிட் பண்ணி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதிகமான ஓட் இருக்கோ அதுக்கு ஓட் பண்ண அப்படின்னா ஈஸியா வந்து வின்னிங் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணி தான் லாஸ்ட் டைம் வந்து வின்னிங் ப்ராஜெக்ட்டுக்கு ஓட் பண்ணி நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்து பண்ண முடியும். உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த ஓட்டிங் பேஜ் ஒர்க் ஆகல அப்படின்னா வந்து VPN வந்து யூஸ் பண்ணுங்க. இதுவரை நீங்க VPN யூஸ் பண்ணல அப்படின்னா சர்ஃப்ஷார்க் VPN வந்து ஒரு பெஸ்ட் VPN. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேற எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வித் தட் இதோட இந்த வீடியோ முடியுது. எப்பவுமே சொல்ற கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா இருக்காம கிரிப்டோசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.